ரஜினிகாந்த் தூக்கி போட்டு சொல்லி ரஜினிகாந்த் அன்னைக்கு கட்சி ஆரம்பிகள் வேணான்ட்டு இல்ல தமிழ்நாட்டிலேயே உண்மையா விஜய் வந்து நேசிச்ச ஒரே ஆள் நீங்க மட்டும்தானே. ஏன் இன்னைக்கு முரண் பாக்குறீங்க? நீங்க தான் அவர் உண்மையா நேசிச்சீங்க, வேற யாருமே இல்லை. விஜய் அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் பாச நேசம்லாம் வேற, கொள்கை கோட்பாடு முரண் வேற. நீங்கள் இவ்வளவு சண்டை நடந்துக்கிறது திருப்பி மறுபடியும் பெரியார கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டின்னு கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஒரு கேள்வி தானே தம்பி. உலகத்தில் மொழியில் இருந்தால் எல்லாமே பிறகுது. நான் அந்த மொழியை பேசுகிறனால தான் நான் தமிழன். அந்த மொழியை நீண்ட காலமாக பேசுகிறேன். நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ்கிற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது. அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது. அப்போ மொழி தான் எனக்கான கலை, இலக்கியம், பண்பாடு, வாழ்வியல், மரபு, கலாச்சாரம், வழிபாடு, வரலாறு, அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது. அந்த மொழியே வந்து சாணியை குப்பை காட்டு மிராண்டி மொழி. உங்கள் தமிழ் தாய்க்கு என்ன கொம்பாக இருக்குது? உங்கள் தமிழ் தாய் 3000 ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டால், அப்போ திருக்குறள், இந்த இந்த இது சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், இந்த சங்க இலக்கியங்கள்லாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே. தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதினார்? சனியில் தானே எழுதுனீங்க. நீங்கள் என் மொழியவே இழிவாயே அது ஒன்றுமில்லைங்கிற போது அப்புறம் என்ன சமூக மாற்றம், அப்புறம் என்ன சீர்திருத்தம், அப்புறம் என்ன அரசியல் இருக்குது? அடிப்படையே தப்பாக இருக்குது. இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசுங்க. என்னுடைய ஆகச்சிறந்த உலக நெறி ஒன்று இருக்கு, வாழ்வியல் நெறி, திருக்குறளை. அதை மடம்ட்டீங்க. கம்பே ஒரு எதிரி, இளங்கோவடிகள் ஒரு எதிரி, இந்த திருவள்ளுவன் ஒரு எதிரி. என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீங்கள் சமூக சீர்திருத்தம், மாறுதல், எனக்கு நல்லது சொல்கிறது? அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி? பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ, மகளோ, அக்காவோ, தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருங்க. அவர் பகுத்தறிவாதின்னு தானே சொல்கிறீங்க. நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்பில் கல் இறக்க அனுமதி இல்லை? இவ்வளோ தானே? ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ தானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க என் தோட்டத்தில் அனுமதி இல்லை. அதுதான் அறிவுள்ளவன் செய்யணும். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போராடினார். உலகத்தில் எந்த நாட்டில் மது இல்லை? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஏற்கிறீங்களா? நான் கேட்குறதுக்கு ஒன்று ஒன்றா பதில் சொல்லிட்டு வரணும். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்மந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்கள் ஐயா ஆனமுத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கம்மா. போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமுத்தா பெரியார்? எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேற்றி விட்டாதீங்க. போங்க, அப்புறம் பேசுவோம். கள்ளக்குறிச்சி கலாச்சார பாருன்னா அதோடைய விசாரணை இன்னும் நீட்டிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கால அவகாசம் கேட்டிருக்காங்க. அதை பற்றி நீதிமன்றம் தானே? நீதிமன்றம் கேட்ட தானே சொல்லுங்க. நீதிமன்றம் சந்தேகிக்குது. இவர்கள் உண்மை குற்றவாளிகளாக இருக்க முடியாது, பலியிடப்பட்டிருக்கார்கள்னு அது நம்புது, அது நினைக்குது. அந்த சந்தேகம் நமக்கு இருக்குது. ஏன்னா இதே தான், ஒரு தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் இருக்குது, மதுவை நம்பி தான் அரசே நடந்து கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள், இந்த கட்டமைப்புலாம் இருக்குது. இதை மீறி ஒரு எளிய குடிமகன் திருட்டுத்தனமாக சாராயங்காய்ச்சி வித்துற முடியும், அதுவும் நீண்ட காலமாக வித்துற முடியுங்கிறத உங்களால் நம்ப முடியாது, யாராலையும் நம்ப முடியாது. அதுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் இது பின்புலமாக இருக்கணும். இல்லைன்னா ஒருத்தர் காய்ச்ச முடியாது. அந்த அதிகார பின்புலம் யார் அப்படின்னு தான் நீதிமன்றம் கேள்வி. அந்த கேள்வி சரிதானே? அது நிறைய இடத்துல மும்மரம் காட்டுது. அனல் மின் நிலையத்தை நீட்டிப்பில் மும்மரம் காட்டுது. காட்டுப்பள்ளியில் 6111 ஏக்கரில் துறைமுகம் கட்டுவதில் முனைமம் காட்டுது. 5000 ஏக்கரில் விண்ணூர்தி நிலையம் கட்டுவதில் முனைப்பு காட்டுது. அது எதில் காட்டலை?
எங்கெங்கே காசு வருமோ அங்கெல்லாம் காட்டுது. அதில் ஒன்று இது வள்ளலார் பெருந்தகையினுடைய அந்த இடத்துல வந்து மக்கள் நின்று வழிபடுகிற பெருவெளியில் வள்ளலார் ஆராய்ச்சி மையம் ஆய்வு மையம் கட்டுறோம். வள்ளலார் ஆய்வு மையத்தை வள்ளலார் பெயரில் பண்பாட்டு ஆய்வு மையத்தை நீங்கள் செய்கிறதில்ல. இங்கே இருக்கிற யாருக்கும் மாற்று கருத்துக்க முடியாது. மகிழ்ச்சி தான், பெருமை தான் செய்யுங்க. ஆனால் அந்த இடத்த விட்டுருந்தாங்க. அது லட்சக்கணக்கான என் மக்கள், 10 லட்சத்துக்கு குறையாத என் மக்கள் பல ஆண்டுகளாக நின்று வழிபடுகிற ஒரு வழிபாட்டு பெருவெளி அது. அது வந்து அந்த இடத்த நீங்கள் தொடாதீங்க. ஆய்வு மையத்தை அங்கே தான் நடத்தணுமா? வேறு இடத்துல நீங்கள் கட்டலாம்ல. அவர் பிறந்த இடத்துல போய் கட்டலாம். இல்லை இது தண்ணி வேறு இடத்துல ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் 2000 ஏக்கரோடு கட்டுங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அந்த இடம் மக்கள் நின்று வழிபடுகிற இடம். மக்களுடைய குரல் என்ன? வேண்டாம்னா இல்லை, இந்த இடம் வேண்டாம்ங்க. இப்போ தைப்பூசத்துக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் நின்று வழிபடுவாங்க. அதுக்கான இடம் அதில் இருக்கா? எதுக்கு நீ அவசரமாக தோண்டி? நாங்கள் கேட்ட எதையாவது இந்த அரசு செஞ்சிருக்கா? எதையாவது செஞ்சிருக்கா? மீத்தேன் வேண்டாம்னா தோண்டுவேன், இதை தோண்டும் பண்ணாங்க. ஏரி குளங்களை ஆழப்படுத்தி தோண்டும் மூடுவேன். ஒன்றை வச்சுக்கிட்டு என்ன? எதையாவது ஒன்று மக்கள் இந்த ஏர்போர்ட்டு சரியில்லை, வசதியான ஏர்போர்ட்டு வேணும்னு ஒரு பயணி அந்த ஏர்போர்ட் வாசல் நின்று போராடிங்க பார்த்தீங்களா? கீழே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சரியில்லை, எங்களுக்கு வசதியான பேருந்து நிலையம் வேணும்னு ஒரு பயணி உட்கார்ந்து அந்த பேருந்து நிலையத்தில் போராடி குரல் எழுப்பீங்க பார்த்தீங்களா? அப்புறம் எங்கள் 400 கோடிக்கு அந்த கிளாம்பாக்கத்தில் போய் கட்டினேன். அது உங்களுக்கு தெரியுமா? இங்கிருந்து 2 மணி நேரம் போகும் சென்னையிலிருந்து. இப்போ தலைநகர் சென்னையில் பேருந்து நிலையம் இல்லை, தெரியுமில்ல உங்களுக்கு? நான் எங்கேருந்து வந்து இறங்கினாலும் அங்கேருந்து வர கிளாம்பாக்கத்துக்கு 1000, எங்கள் ஊர்லேருந்து வர கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னைக்கு வர ஒரு 1000. இந்த மாதிரி அறிவார்ந்த ஆட்களை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கியா? எது ஒன்றாவது நாங்கள் கேட்டதை செஞ்சுருக்கியா? 1000 ரூபா கேட்டு குடும்பத் தலைவிக்கு 1000 கொடுங்கன்னு எந்த எங்கள் அம்மா பெரியம்மா வீதியில் நின்னாங்க? 1000 ரூபா கொடுங்கன்னு கல்லூரிக்கு போய் படிக்க போகிற எந்த எங்கள் அக்கா தங்கச்சி வீதியில் நின்னாங்க? 1000 ரூபா கொடுங்கன்னு எந்த என் தம்பி தமிழ் மகன் ரூபா கொடுங்கன்னு கேட்டான்? ஒன்றும் இல்லை. நல்ல கல்வியை கொடு, படிச்சுட்டு வந்தால் வேலை கொடு, இதான் கேட்குறான். அதை கொடுக்கல. இது வேண்டாம்ங்கிற இங்கே போய் பெருவெளியை தோண்டி இங்கே தான் ஆராய்ச்சி மையம் கட்டுங்கிற. நீ கட்டு, வேணான்னு சொல்ல, வேறு இடத்துல கட்டு. அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்துருச்சு. எங்கள் தாத்தா ஜம்புலிங்க முதலியார் 500 ஏக்கர் எடுத்து கொடுத்து அது தனி சொத்தை பொது சொத்தாக்கி அது நாங்களும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும்னு சொன்ன பசப்பு வார்த்தையை கேட்டு காதில் ஊற்றின தேனை நம்பிட்டு கொடுத்துட்டோம். 66 ஏக்கரை எடுத்துட்டான். இனிமேல் 1/2 ஏக்கரை எடுத்துட சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். 1/2 ஏக்கரை நீ எடுத்து கட்டிங்க. நாங்கள் வந்து மூடுறாங்கிறோம். போடா, என் தாயின் ஈரக்குலையை நோண்டாத, என் தாய் மடியை வந்து நோண்டாத, வெளியில் போகணும். நீ மின்சாரத்துக்கு என்ன பண்ண? அதான் இருக்க 66 ஏக்கரில் காற்றாலை போடுறேன், சூரிய ஒளியில் மின் தகடு போடுறேன், 65 ஏக்கரில் மின் பூங்கா அமைக்கிறேன் சூரிய ஒளியில். எடுத்துகிட்டு போ, நீ முதல்ல எடுத்துகிட்டு போ, வெளியே எடுத்துகிட்டு போ. இது தீர்ந்து விடுகிற வளம். தோண்டிக்கிட்டே போகிற எங்கள் மன்னார்குடி வர போவேன். என் வாழ்விடத்தை விட்டுட்டு சொந்த நாட்டுக்குலாம் நான் அகதியாக போய்கிட்டு இருக்கணும். நீ புதுசாக வெளிச்சத்தை போட்டு உட்காந்துருப்பேன். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் தம்பி ஆடுறது. மக்களுக்கென்று படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை. மாசத்துக்கு சொன்னது, மக்களுக்கென்று இன்று ஒரு படை இருக்கு. நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ பெருவழியில் நீ கட்டிரு பார்ப்போம், இல்லை டங்ஸ்டன் சுரங்கம் தான் தோண்டி, இல்லை இப்போ 26 ஏக்கர் எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டு எடுத்துட்டு பார்ப்போம். எடுக்க முடியாது. அதான் அன்னைக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நாங்கள் எதை வேலை கிடைக்குது அது கிடைக்குது கொடுத்துட்டு எதை ஏமாந்து விட்டோம். இப்போ கேட்குறதுக்கு பதில் சொல்லு. எனக்கு எதுக்கு நான் அந்த பெருவெளியை விட்டுட்டு வேறு இடத்துல கட்டுங்கிறேன். டங்ஷன் அதெல்லாம் வேணான்ற. தம்பி, எங்கள் முன்னோர்கள் இந்த நிலத்தில் ஒருபடி மண்ணை ஊரான் தொடக்கூடாதுன்னு தான் போராடி தூக்கில் தொங்கினான், செக்கில் தான் செத்தான். அவன் வாரிசுக்குன்னாங்க. என் நிலத்தை எந்த வடிவத்திலையும் என் நிலத்தின் வளத்தையோ கெடுக்கவோ என் மக்களின் நலத்தை கெடுக்கவோ நாங்கள் ஒரு காலத்தில் அனுமதிக்க முடியாது. அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லை. வளர்ச்சிக்கு எதிரானவன், ஆமாம் எதிரானவன் போ. முதல்ல வளர்ச்சி எதுன்னு பேசுவோம்ப்பா. வளர்ச்சி எது? முதலாளிகளின் வருவாய் பெருக்கத்துக்கான கட்டமைப்பே நீ வளர்ச்சின்னு பேசிட்டுக்கிற. நீ வயிறு நிறைய நீ பசியை போட்டுட்டு
வயிறு பூரா பத்தி எரியுது பசி, நீ வானூர்தியில் பறக்கிறத பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்க. என் விளைநிலங்களை எடுத்துட்டு விண்ணூர்தி கட்டுற, விண்ணூர்தியில் போகிறவனுக்கு சோறு யார் கொடுப்பா? புவியிலேருந்து தானே போகணும். காரில் போகிறவனை பற்றி கவலைப்படுற, 8 வழிச்சாலை காரில் போகிறவனுக்கு நீரும் சோறு எவன் கொடுப்பான்? விவசாயி தானே கொடுக்கணும். அதையும் கொஞ்சம் யோசிங்க. தேவையற்ற போராட்டங்களை எங்கள் மீது திணிக்கிறீங்க. போராடுறவங்களை சமூக விரோதிகள், நகர்ப்புற நக்சல்கள், ஃபாசிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள், இதெல்லாம் குற்றச்சாட்டுகளை வச்சு வழக்கு போடுறீங்க. இந்த பெருவழிக்கு எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமானார் இருக்கும்போது இடம் கொடுத்த மேலே நீ வழக்கு போட்டிருக்கா 20 பேர் மேலே. இதெல்லாம் கொடுமை இல்லையா? இதுதான் அரசு ஆக்கிரமிப்புங்கிறது. நீ புதுசாக எனக்கு இடம் தரல, இருந்த இடத்த நீ எதுக்கு ஆக்கிரமிக்கிற? இப்போ பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கமாக இருக்கட்டும், நம்ம மதுரை சுரங்க விரிவாக்கமாக இருக்கட்டும், என்னை மீறி எடுத்துட முடியாதுன்னு நீங்கள் சவாலாக விட்டுறீங்க. அதே விதத்தில் அதிமுக வந்து திமுக மேலேயும், திமுக வந்து மத்திய அரசு மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதோடைய உண்மைத்தன்மை தானே என்னென்ன? இது 60 ஆண்டுகளாக நடக்கிற கேடுகட்ட கேவலமான நாடகம். அந்த நாடகத்தை எங்கள் தாத்தா பார்த்து, எங்கள் அப்பா பார்த்து, எங்கள் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்செல்லாம் பார்த்து இதாகிடுச்சு. இப்போ நவீன டிஜிட்டல் சினிமா வந்துடுச்சு. அதுவும் உள்ளங்கையில் உலகம் இருக்குது. அந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள். நீ எடுத்திருந்தா நான் சொல்கிறேன், நீ நான் ஒன்றும் இல்லை. என்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கானா, எம்பி இருக்கானா? இல்லை, நான் ஒரு பதவி இல்லைல்ல. நீ தான் எடுத்திருந்தானே பார்க்குறேன் சொல்கிறேன். அதிகாரத்தில் இருந்தவங்க அது சும்மா மாறி மாறி எங்கள் ஊரில் எரிஞ்ச கட்சி எரியாத வில்லு பாட்டு, இங்கிட்டு ஒரு அம்மா பாடும், இங்கிட்டு ஒரு பாட்டு பாடும். எங்கள் ஊரில் குழாடி சண்டை, தெருச்சண்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி போடுவாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து திண்ணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்மா, இந்த எழுத்து விட்டு அத்தையும் இந்த வீட்டு அத்தையும் சண்டை போடுவான். அடியை வாங்கி குடிச்ச சீரிக்கி, எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் 4 காணி விளைஞ்சிட்டு தாண்டி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குதுன்னு இந்த அத்தை பேசுவாள். இவ கேட்டியடா கதையை? நான் தான் சட்டி எழுந்திக்கிட்டு சம்மணத்தை போட்டு வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன்னா, சம்பா விளைஞ்சி சாந்தி கிடக்கு உம்பார் இல்லாமல் ஊர்க்குறியுதுங்குது. இவ வீட்டில் நான் போய் சட்டி எழுந்திக்கிட்டு நிற்கிறேன், இவன் என்ன வார்த்தை பேசுகிறா பார்த்துங்க. அப்படி சண்டை போடுவாங்க. என்ன எது அருமையாக இருக்கடான்னு. இந்த தெருச்சண்டை தான் டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் 60 ஆண்டுகளாக போடுது. இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிங்க, நீ பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைங்க, நீ இந்த ஸ்டெர்லைட் கொலை, நீ இந்த பார் குடநாடு கொலைங்க. என்ன நாங்கள் இந்த குரங்கு அப்பம் பிரித்த கதை தான். இங்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். நாங்கள் இந்த வேடிக்கை எத்தனை காலத்து பார்க்குறோம். இப்போ நீங்களே சொன்னீங்க நம்மகிட்ட ஒரு எம்எல்ஏ கூட இல்லை அப்படின்றீங்க. அந்த எம்எல்ஏ பெறுவதற்கான கூட்டணியை நீங்கள் அமைப்பீங்களா, இல்லை ஏதோ ஒரு கூட்டணி வைக்க வேணா? இது வரைக்கும் உங்கள் வாயிலேருந்து நாங்கள் ஒரு கூட்டணியில் சேர போகிறோன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் தலைமையில் ஏதாவது ஒரு கூட்டணியோ சேர போகிறது இல்லை, நல்லா சேர போகிறது இல்லைன்னு சொல்லலை. இல்லை இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன்ல, இப்போ ஜெயிச்சு எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க? இப்போ அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேருமே யாரையாவது ஒருத்தரை எங்கே எடுக்க சொல்லு பார்ப்போம், எங்கே அதை வெட்டிற சொல்லு பார்ப்போம், இது கட்டிற சொல்லு பார்ப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். அது முடியல. அப்போ சொல்கிறதுக்கு ஒருத்தன் வேணும்ல, ஒரு வீரம் வேணும்ல. பிரபாகரன் மகன் ஒருத்தனால தான் செய்ய முடியும், தொடரா பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா இவங்க எல்லாம் இந்த கூட்டணின்னு போனோடனே அவங்க உட்கார வச்சு குறவழி பிடிச்சிக்கிறாங்க. யார் திராவிட திருடர்கள் கையெழுத்தை போட்டு டங்ஷன் எடுத்துக்க, மீத்தேன் எடுத்துக்க, ஈத்தேன் எடுத்துக்க, கையெழுத்து போட்டவங்களாம் கூட ஒத்த சீட்டு 2 சீட்டை கொடுத்து முடிச்சுக்கிறாங்க. வந்து திமுக கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு உள்ளே போனாங்கல்ல, கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு உள்ளே போனாங்கல்ல, எது ஒன்றுக்கு குரல் கொடுக்க முடியும்? அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கே பேச முடியும்.